ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப பக்கத்துல இருந்தவர் பேசிட்டு இருந்தாரு. இந்த கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, பண வசதி இல்லை, எப்படி திடீர்னு இவ்வளவு பணம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் அவர் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. இப்போ உலகம் நம்மளோட ஜெயிக்கிற கதையை மட்டும்தாங்க பேசிட்டு இருக்குது. அந்த ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற தோக்கிற கதையை யாருமே பேசுறது இல்லை. இப்போ ஒரு தடவை ஜெயிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி 10 தடவை 100 தடவை 1000 தடவை தோத்து எந்திரிக்கிறாங்க. அந்த தோத்த கதையெல்லாம் யாருமே பேசுறதில்ல. இதைத்தாங்க திருவள்ளுவர் சொல்றார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வமத்தால ஆகலினாலும் கூட உன்னோட முயற்சி உனக்கு வெற்றியை தரு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்றாரு. கடவுள் வாழ்த்துங்கிற குரல்ல கிட்டத்தட்ட 10 குரலுக்கு மேலேயே தெய்வத்தை புகழ்ந்து எல்லாமே அவர் தான் சொல்லிட்டார். ஆனா இந்த ஒரே ஒரு குரலுக்காக மட்டும் தெய்வத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டார். என்ன ஒரு தீர்க்கதரிசியா அவர் இருக்கணும், எவ்வளவு முயற்சி பண்ணி அவர் இதை சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தானுங்க. முயற்சி எப்பவுமே வெற்றியை கொடுக்கும்.